ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். துறை தலித்துகளுக்கு எதிரான பொய் வழக்குகள் தொடுப்பது காலம் காலமாக நடந்து வருகின்றது. இதே காலகட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக சிவகங்கையிலே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இளைய கௌதம் என்பவர் தாக்கிவிட்டார் என்று காவல்துறையைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். காவல்துறை விசாரணையில் அது பொய் வழக்கு என்று அப்பட்டமாக தெரிந்துள்ளது. ஆகவே காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலித் மக்களுக்கும் எதிரான இந்த போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவது என்பது புதிதல்ல. அதே போல நாம் எதற்காக சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்று சொன்னால், சிபிசிஐடியில் இருக்கின்ற காவல்துறையினரும் சட்டம் ஒழுங்கிலே பணியாற்றுகின்ற காவல்துறையினரும் ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் பணியிட மாற்றத்தின் காரணமாக சட்டம் ஒழுங்கிலே பணியாற்றுபவர்கள் சிஐடிக்கும் மாற்றப்படுகின்றார்கள். ஆகவே இவர்களுடைய விசாரணை என்பது முறையாக நேர்மையாக இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். அதையும் தாண்டி இந்த 3 பேரை கைதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இதனுடைய செல்ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செல்ஃபோன் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மலம் கலந்த தண்ணீரை அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிழற்படத்தில் வந்து நிழல் விடுது. சூரியன் இருக்கின்ற போது மட்டுமே, அது பகல் நேரங்களில் வீடியோ எடுக்கும் போது மட்டுமே அதே போன்ற நிழல்கள் இங்கே விழுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லி ஃபாரன்சிக்ல ஒர்க் பண்ண எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. ஆகவே திட்டமிட்டு காவல்துறையுடைய சதி தலித் மக்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தற்போதைய சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், நீதிமன்றம் இந்த வழக்கை மறுவிசாரணைக்கு அனுப்பலாம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். எங்களுடைய தலைவரும் விடுதலை சிறுத்தைகளும் தற்போது இந்த சிபிசிஐடைய அந்த விசாரணையை திருப்தி அடையவில்லை. அந்த 3 பேர் பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்.